வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட் டிராவல் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அன்னை என்டர்பிரைசஸோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சென்னைக்குள்ளே இவங்க 50+ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 யூனிட் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். இந்த 6 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா 804லேருந்து 864 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு, 3 ஃப்ளோர் இருக்குது. 4th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டெரஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணியே வந்துட்டாங்க. இதில் ஆல்ரெடி 3 அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் 3 தான் அவைலபிள் இருக்குது. ஸோ தாம்பரம் பக்கத்தில் யாராவது இருக்கீங்கன்னா குயிக்காக வந்து பாருங்கள். இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்டை வந்து நம்ம ஒரு மாடலுக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு நம்ம இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம். இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தமா 6 யூனிட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா 4 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வேகமா புக் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்குள்ள அத்தனை அம்யூனிட்டிஸ் அண்ட் இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி அவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கு. முக்கியமா இது தாம்பரம் மெயின் லொகேஷன்ல இருக்கிறதுனால டிமாண்டுமே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனாலதான் ஃபாஸ்டாவே இந்த 4 பிளாட்ஸ் வந்து புக் ஆயிருக்கு. இப்ப வெறும் 2 பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே 805 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல நார்த் ஃபேசிங்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த 2 பிளாட்டுக்குமே 330 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு யூடிஎஸ்ஆ தராங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு லிஃப்ட் அப் டு டெரஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்க லிஃப்ட்லயே மொட்டை மாடி வரைக்குமே போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபுல்லா செக்யூரிட்டி கவருக்காக சிசிடிவி கவரேஜ் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களுமே அந்த சிசிடிவி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பவர் பேக்கப்காக ஒவ்வொரு வீட்டுக்குமே யூபிஎஸ் கனெக்ஷனுக்கான பேக்கப் சோர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை விட வேற என்ன அம்யூனிட்டிஸ் வேணும்? ஸோ கேட்டட் கம்யூனிட்டியா உங்களுக்கு நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 பிளாட்டுமே எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கறத பார்த்துக்கிறதுக்காக இதே அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ல கிரகப்பிரவேசம் இப்ப ரீசெண்டா நடந்துச்சு. அந்த வீட்டோட அவுட்லுக் பாருங்க. ஸோ எவ்வளவு அழகா ஃபினிஷ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு அழகா ஸ்பேஷியஸான ஹால், எவ்வளவு அழகான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல காத்தோட்டமான பெட்ரூம், சூப்பரான கிச்சன் சொல்லி நல்ல வென்டிலேஷனும் லைட் சோர்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்து கட்டியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நீங்க வாங்க போற பிளாட்டுமே அவுட்புட் இருக்கும். இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பார்த்து உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துல என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்கு? ஏகப்பட்டது இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன இருக்குன்னு கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சூப்பர் மார்க்கெட், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களால 5 to 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிக்க முடியும். பக்கத்திலேயே உங்களுக்கு ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சான் அகாடமி, சைத்தன்யா ஸ்கூல்ஸ்னு எல்லா விதமான ஸ்கூல்ஸுமே பக்கத்துல இருக்கு. அண்ட் காலேஜஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு MCC காலேஜ் இருக்கு. அதை தாண்டி போனீங்கன்னா நியூ பிரின்ஸ் காலேஜ் இருக்கு. உங்களுக்கு லயோலா அகாடமி இருக்கு. ஏகப்பட்ட காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து 5 மினிட்ஸ்லேயே தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் சொல்லியிருந்தேன். அண்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், நியூ CMBT பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ இனிமே எல்லாம் வெளியூர் பேருந்தும் அங்கே தான் போக போகுது. சேம் 15 to 20 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்லேயே உங்களால் ஏர்போர்ட்டையும் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் சென்டரில் தான் இந்த பிளேஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இல்லை நான் ஒர்க் பண்ணுறவங்க பக்கத்துலேயே ஐடி ரிலேட்டடாக ஜாப்ஸ்க்கு ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாம்பரம் மெப்ஸ் இருக்குது, பெருங்குளத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அப்படியே நீங்கள் குரோம்பேட்டை போய் ரைட் எடுத்து துறப்பாக்கு வரைக்கும் போய் அழகாக நீங்கள் OMRல இருக்கிற சோழிங்கநல்லூர் இந்த ஏரியாஸுமே ரீச் பண்ணிக்கலாம். இல்ல வண்டலூர்ல லெஃப்ட் எடுத்து கேளம்பாக்கம் வழியா நீங்க சிறுசேரி, சோ இந்த லொகேஷன்ஸுமே ரீச் பண்ணிக்கலாம். சோ ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு சென்னையோட எந்த கார்னர்ல உங்க ஆபீஸ் இருந்தாலும் 30 to 40 மினிட்ஸ்ல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க இருந்து ரோட்வேஸ்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்க முடியும். இங்க இருந்து உங்களால 5 to 10 மினிட்ஸ்ல சென்னை இன் அண்ட் அவுட்டுக்கு போற எந்த ரோடுனாலுமே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த அபார்ட்மெண்டோட பிரைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம். பார்த்து கட்டின இந்த அபார்ட்மெண்ட்டை ஒரு ஸ்கொயர் ஃபீட் 7500 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. சோ தாம்பரம் சரௌண்டிங்ல 7500 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு லேண்ட் காஸ்ட்டை விட கம்மியான காஸ்ட் தான். ஸோ இந்த பிரைஸ்ல கிடைக்கிறதே ஒரு சூப்பரான விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிரைசிங் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த அபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்ட் ஓனர் நம்பர் தான் அன்னை என்டர்பிரைசஸ். இன்னொரு சூப்பரான ப்ராஜெக்ட் வீடியோட நம்ம சேனல்ல பார்க்கலாம்.